பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தாயே வாழ்க. அன்புக்குரியவர்களே, உங்களுடன் முதலாக திருப்பலி நிறைவேற்றுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. அதே மகிழ்ச்சி உங்கள்கிட்டையும் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். முன்னாடி வந்து பிரசங்கத்துக்கு வந்தீங்கன்னா எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு இடத்துல பூசைக்கு இருந்து ஒரு சாமியார் வந்து நல்ல பிரசங்கம் வைப்பார். ஒருத்தர் வந்து பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டாரு. என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் வந்து ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் நடக்கும்போது ஏன்ச்சு வெளியே போயிடாரு. உடனே அந்த சாமியாருக்கு ஒரே மன வருத்தம். நம்ம இந்த மாதிரி வந்து உங்கள் கணவர் வந்து இப்படி பண்ணுறாரு, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அந்த மனைவியிடம் கேட்குறாங்க. உடனே அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க சாமி, எங்கள் கணவருக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. நீங்கள் தூங்க வச்சிடுறீங்க, அவருக்கு போனதுக்கு நீங்கள் என்ன வந்து கேட்டால் எப்படி, நீங்கள் தூங்க வைக்காமல் பிரசங்கம் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து இந்த சாமியாரை கூட சொன்னாங்க. அது மாதிரி யாரும் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இல்லைல்ல, அப்படி இருந்துச்சாலும் ஏன்ச்சு நடந்துடாதீங்க, சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர். அன்புக்குரியவர்களே, நாம நிறைய நேரங்கள் அமல உருப்பவி அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும், சரிங்களா? நிறையா இப்போ நம்ம அதான் தியானிச்சுட்டு இருந்தோம். சில இடங்களில் ஏன் அமல உருப்பவி அப்படின்னு நான் சில பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு வந்து புரியலை. இல்லை, அன்னை வந்து அப்படி காட்சியளித்து அவங்களே சொன்னாங்க நான் அமல உருப்பவி, அதனால நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கிறோம் அப்படின்றது மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான தெளிவான பதில் நிறைய இடங்களில் கிடைப்பதில்லை. அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த பீஸ் மட்டும் உங்களுக்கு இது மட்டும் புரிய வைக்கிறதுக்காக. சரி, ஆண்டவர் இயேசு அனைத்துலகில் மீட்பராக. என்ன அமைதியாயிட்டீங்க இல்லையா? அனைத்துலகில் மீட்பர், சரியா? அன்னை மரியாள் பிறக்கும் பொழுதே மறுவற்று பிறந்தாரா? ஆமா. அது எப்படிங்க? அனைத்துலகில் மீட்பராக அன்னை மரியாள் பாவத்தோடு பிறந்திருக்க வேண்டும், சரிங்களா? சப்போஸ் அன்னை மரியாள் பாவத்தோடு பிறக்கவில்லை என்றால் அனைத்துலகின் அரசராக ஆண்டவர் இயேசு இருக்க முடியாது. ஏன்னா அன்னை மரியாள் ஒரு எக்ஸப்ஷன் கேஸாக போயிருக்காங்க. அப்போ நீங்க வந்து கரெக்டாக வந்து சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு அனைத்துலகின் மீட்பரா இல்லை அன்னை மரியாள் அமல உருப்பவியா? கேள்வி புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏ இல்லாட்டி ஆப்ஷன் பி. ஒன்று ஆண்டவர் தான் மீட்பர் என்று சொன்னால் அன்னை மரியாள் கைவிட்டுருணும், சரிங்களா? சப்போஸ் அன்னை மரியாள் வந்து அமல உருப்பவி, அவருடைய இயேசுடைய மீட்பு அவருக்கு தேவையில்லை என்றால் நம்ம ஆண்டவர் வந்து உலகத்தின் மீட்பர் என்று சொல்றதை கைவிட்டுடணும். இதுல ரெண்டுத்துல எதை கைவிடுற தயாரா இருக்கீங்க? ரெண்டுத்தையுமே கைவிட்டுடலாமா? இது சிறப்பான பதில், மன்னித்துக் கொள்ளணும். நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்வேன். சரி, ஒரு சின்ன உதாரணம், சரிங்களா? மீட்பை பற்றி ஒரு சின்ன உதாரணம். மீட்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மீட்புலாம் கிடையாது, சரிங்களா? முதலிருந்தே நீதிமானாக வாழ்ந்தவர்களுக்கு ஒரு விதமான மீட்பு, சரிங்களா? புதிதாக இறைவனை அறிந்து கொண்டவர்களுக்கு ஒரு விதமான மீட்பு, சரிங்களா? இறுதியில கடைசியில சிலுவையில் இருக்கும்போது ஆண்டவரே என்னை மன்னியும் சொன்னாரு, அவருக்கும் மீட்பு கிடைச்சது, அதுவும் ஒரு விதமான மீட்பு. இந்த வகையான மீட்புல அன்னை மரியாளோட மீட்பு எப்படி, ஆண்டவருடைய மீட்பு அவருக்கு கிடைத்ததா இல்லை என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுதான் உங்களுக்கு அவசியமா இருக்கு. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு கத்தி வச்சு விளையாண்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்க, குழந்தை வந்து கத்தியில கையை அறுத்துருச்சு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே கத்தியை தூக்கி பிடிக்கி போட்டுட்டு உடனே கையில கட்டு போட்டுட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுமா அப்படின்றத தேட ஆரம்பிப்போம். அடுத்த விஷயம் நமக்கெல்லாம் கிடைத்த மீட்பு அவ்வாறான மீட்பு. ஆண்டவர் இயேசு நாம் பிறந்த பிறகு நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக திருமுழுக்கின் மூலமாக நமக்கு மீட்பு அளிக்கிறார், சரிங்களா? அப்போ அந்த விதமான மீட்பு நமக்கு கிடைத்தது. அதே மீட்பு அன்னை மரியாளுக்கும் கிடைத்ததா அப்படின்னு நம்ம சோதித்து பார்த்தோம் என்றால் இதுல இன்னொரு கேஸ் சொல்றேன். இப்போ ஒரு அம்மா வந்து அதே குழந்தைய பாக்குறாங்க, கத்தி வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறத. ஆனா அந்த அம்மா வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க,
கத்தியெல்லாம் வச்சு விட்டாடக்கூடாது கொடு அப்படின்னு சொல்லி முன்னாடியே கத்தியை தூக்கி போட்டுடுறாங்க. சரிங்களா? இப்போ அந்த குழந்தைக்கு காயம் இருக்கிறதா? காயம் ஏற்படவில்லை. அன்னை மரியாதையோட மீட்பும் அது மாதிரி தான். ப்ரிவென்டிவ் ரிடம்ஷன் சொல்லுவாங்க. அது என்னது? போஸ்ட் ரிடம்ஷன் வந்து நமக்கு முடிந்த பிறகு நம்மை வந்து மீட்டார் ஆண்டவர். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெறும் பொழுது நமக்கு அந்த மீட்பு கிடைக்கிறது. இது வந்து போஸ்ட் ரிடம்ஷன். அன்னை மரியாதைக்கு வந்து ப்ரிவென்டிவ் ரிடம்ஷன். அதாவது என்னது? கத்தியை எடுத்த உடனே இந்த கத்தி உனக்கு வேணாம் ராஜான்னு தூக்கி வர வச்சிடறாங்க. அன்னை மரியாதை மீட்பு அப்படி ஏற்பட்டது. அந்த மீட்பும் ஆண்டவரை சார்ந்தது. அதனால ஆண்டவர் அனைத்து உலகில் மீட்ட அதே போல அன்னை மரியா அமல உற்பவி. சரிங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் டேர்ம்ஸ்லாம் தெரியலான்னு தேவையில்ல, பேர்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. என்னது? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். சரிங்களா? சரி, இன்னைக்கு எனக்கு வந்து என்ன தலைப்பில் பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாம் நோட்டீஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, என்ன சொல்லியிருக்காங்க? இறை திருவுளத்தை நிறைவேற்றிய அன்னை மரியாள். இறை திருவுளத்தை அன்னை மரியாள் எப்படி நிறைவேற்றுகிறார் என்றால் அதுக்கு வித்திட்டதே இறைவனை தான். எப்படின்னா இதுதான் அமல உற்பவி. அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்தேன், இல்லாட்டி சம்பந்தம் இல்லாமல் கொடுக்கல. முதலில் அன்னை மரியாதை அமல உற்பவியாக தோற்றுவித்தது இறைவனுடைய திருவுளம். அதை அவரே நிறைவேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு பிறக்கும் அந்த உதிரம் தூயதாக இருக்க வேண்டும், தொடக்கத்திலிருந்தே தூயதாக இருக்க வேண்டும் என்ற திருவுளம் கொண்ட இறைவன் அவருடைய திருவுளத்தை பிறப்பிலேயே அன்னை மரியாளிடம் நிறைவேற்றுகிறார். இது முதல். சரி, இரண்டாவது, இன்றைய வாசகத்துல, நற்செய்தி வாசகத்தில் நம்ம தெளிவா கேட்டோம். என்ன கேட்டோம்? கடைசி வார்த்தை என்னது? கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை ஆண்டவரே நான் உன் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அதுதான் அன்னை மரியாளோட மிக சிறந்த வார்த்தை. விவிலியத்துல அன்னை மரியாளுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகள் இருக்கு, மரியாதையின் பாடல்னு இருக்கு. அதெல்லாம் விட மிக சிறந்த வார்த்தைனா இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை நம்ம சொல்ல தயாரா இருக்கோமா அப்படின்றது தான் இன்றைய திருப்பலியில நாம் முழுமையாக தியானிக்க வேண்டியது. ஆண்டவரே நான் உன் அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும்னு நம்ம கேட்க சொல்ல தயாராக இருக்கிறோமா அப்படின்றது தான் இன்றைய திருப்பலியில நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய கருத்து. சரிங்களா? ஆக ஆண்டவர் இயேசு உலகத்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்ட விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு பெண் வந்து கணவனை அறியாமல் அது கல்யாணம் பண்ணிக்காம, இல்லாட்டி கணவன் அவருக்கு அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அவர் வந்து வெளிப்படுத்தி விட்டார் என்றால் அந்த பெண்ணுக்கு விபச்சாரின் பட்டம் கட்டி என்ன பண்ணுவாங்க? கல்லாலே அடிச்சு சாவடிச்சிருவாங்க. எப்படி? கல்லால இருந்து சாகடித்து விடுவார்கள். ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்க அன்னை மரியாளுக்கு அங்க தேவைப்பட்டது முதலில் கீழ்ப்படிதல், இரண்டாவது எத்துன்பம் வந்தாலும் அது ஏற்கும் மனநிலை. எத்துன்பம் வந்தாலும் என்னை கல்லால் அடிச்சு கொள்ளுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? எப்படியா இருந்தாலும் வெளியே தெரிய வருவாங்க. அது 10 மாதம் 9 மாதம் 10 மாதம் கண்டிப்பா வெளியே தெரிய வரும். அடிச்சே கொள்ளுவாங்க. கணவன் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களா? யோசேப்பு நீதிமான்னு அன்னை மரியாளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. உமது சொற்படி நிகழட்டும், உமது அடிமை, எதுவுமே எதிர்த்து பேசல. அங்கதான் வந்து அன்னை மரியாள் இறை திருவுளத்தை நிறைவேற்ற தனது உயிரையுமே பணைய வைக்க தயாராகிவிட்டார். சரிங்களா? அப்போ இது 2வது விஷயம். 3வது விஷயம், ஸ்ட்ரிக்டா சிலுவைக்கு போயிடலாம். அப்போதான் நமக்கு வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். இல்லாட்டி ஒரு யாராச்சும் நடந்து போவாங்க, ஒரு அது கஷ்டமா இருக்கும். அதனால என்ன, சிலுவைக்கு போயிடலாம். சிலுவையின் அடியில் இருக்கும் பொழுது அன்னை மரியாளின் கதறல் என் மகன் இறக்கிறானே அப்படின்பதற்காக இருந்தாலும் உள்ளுக்குள் ஆண்டவர் இயேசுவின் திருவுளம் என்னவென்று அறிந்த மரியாள். ஏன் நான் சொல்றேன்னா, ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக கொடுக்க போகும்பொழுதே சொல்லிட்டாங்க, உன் இதயத்தில் ஒரு வாழ் ஊடுருவும். அது என்ன சாதாரண இதயத்தில் வாழ் ஊடுருவதுன்னா என்ன? அதுக்கு மேலே பிழைக்க முடியாது. இதயத்தில் காயம் பட்டுச்சுன்னா முடிஞ்சது கதை.
அதனால அன்னை மரியாளுக்கு தொடக்கத்திலிருந்தே அவர் எடுக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் சரி, அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு பேர் ஊர்லாம் எல்லாம் கரிச்சு கொட்டுறாங்க. குடிகாரர்களோடு உட்கார்ந்து அமர்கிறார், பாவிகளோடு உட்கார்ந்து அமர்கிறார், பெருந்தேனிக்காரராக இருக்கிறார், ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கிறாரு. குடிகாரன் கூட இயேசுவை பட்ட பேர் வச்சாங்க. இவ்வளவும் செய்யறதுக்கு ஒரு மிக சிறந்த விஷயம் என்னன்னா, அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், அவருக்கு இயேசுடைய திருவுளம், கடவுளின் திருவுளம் என்னவென்று அன்னை மரியாள் அறிந்திருந்ததால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். அப்படி இருக்கும் பொழுதுதான் அன்னை மரியாள் சிலுவையில் அடையிலிருந்து அருள் பொழுது கூட, இறைவனே ஒரு திருவுளத்தை நிறைவேற்ற என்னையும் ஒரு கருவியாக மாற்றினீரேன்னு உள்ளுக்குள் ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் தன் சொந்த மகன் இறப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவுமே சிலுவையில் அழுதாரா இல்லையா? அழுதாரு. அப்படிதான் நம்ம நிறைய பேர் சொல்றோம். ஆனா ஆண்டவர் இயேசு அந்த நேரத்திலுமே இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அது ஒரு நம்பிக்கையின் திருப்பாடல். என் இறைவாய் ஏன் என்னை கைவிட்டேன் அப்படின்னு தொடங்குற திருப்பாடல் இறுதியில முடியும் போது, அனைத்தையும் நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னை முழுமையாக ஆட்கொண்டு விடும்ன்ற மாதிரி முடியும் அந்த திருப்பாடல். அது ஒரு நம்பிக்கையின் திருப்பாடல், கைவிடப்பட்டவர்களுக்கான திருப்பாடலே கிடையாது. அது மாதிரி அன்னை மரியாளின் வாழ்க்கையில் அவர் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டார். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரியுது. உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுமான்னு தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அன்னை மரியாள் இயேசு இறந்த பிறகு, அதாவது கிபி 40 அன்னை மரியாள் உயிரோடு இருந்தாங்களா, இறந்துட்டாங்களா? உயிரோடு இருக்கிறாங்க. அன்னை மரியாள் உயிரோடு இருக்கிறார்கள். அப்போ இருக்கும் பொழுது எப்படி அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்? அது பெந்தகோஸ்தே நாளப்பவும் திருவுளத்தை நிறைவேற்ற அப்போஸ்தலர்களோடு ஜெபிக்கிறார். அது நமக்கு தெரிந்தது. அது ஏற்கனவே தெரிஞ்சதுனால திருப்பி சொன்னா புரிஞ்சு நடத்த நம்ம சொல்லுவீங்க. அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபைனலா வந்துடுறேன். கிபி 40 பாத்தீங்கன்னா யாகப்பர் யாரு? பெரிய யாகப்பர், ரோமுடைய பிஷப் இருந்தார். அவர் தான் ரோமுடைய பிஷப். போப்பு நம்மளுக்கு யாரு? முதல் ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு ஏற்படுத்திய தலைமை யாரு? பேதுரு. பேதுரு ஏற்படுத்திய ரோமுக்கு யார் பிஷப் இருந்தார்? அப்போ யாகப்பர் இருந்தாரு. அவருடைய 12 அப்போஸ்தலர்களை ஒருத்தர் ரோம்ல இருந்தார். அந்த ரோம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து இப்போ பிரசண்டா ஸ்பெயின். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, அவரு பவுலுமே எங்க கொல்லப்பட்டார்? பவுல் எங்க கொல்லப்பட்டார்? பவுல் யாருன்னு தெரியுமா? சவுலாக இருந்த மனம் மாறிய பவுல் எங்கே கொல்லப்பட்டாரு? ரோமுக்கு தான் வரும்போது தான் ரோம்ல தான் போட்டு தள்ளுறாங்க அவரை. ஸோ ரோம் ரொம்ப கடினமான ஒரு பகுதியாக இருந்தது. இயேசுவின் நற்செய்தியை யாரு பறைசாற்றினாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மைய கருத்து. ஏன்னா ரோமையர்கள் பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப அவசியம்? ரோமையை ஆட்சி செய்கின்ற சீசர் தான் கடவுள். ரோமையை ஆட்சி செய்கின்ற சீசரை மட்டும்தான் வணங்க வேண்டும். அவரை தவிர யாரை வணங்கினாலும் அவர்களே கொல்லப்படுவார்கள், கொல்ல வேண்டும். அதே மாதிரி உயிர் மட்டுமல்ல, பொருளும் அவர்களுடையது. அதனாலதான் அவர்களுடைய நாணயங்கள் ஒவ்வொன்றும் என்ன முகம் பதித்து இருக்கும்? சீசருடைய முகம் பதித்து இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு தருணத்தில் யாகப்பர் மனமுடைந்து போகிறார். என்னதான் நற்செய்தி போதிச்சாலும் அவங்க மனம் மாறுற மாதிரி தெரியல. அதே மாதிரி அவரால் அவருடைய நற்செய்தி பணியை பறைசாற்றவே முடியல. பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. பவுலுடைய இந்த கடிதங்களை நிறைய சொல்லுவார். எங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க, திருப்பி வெளியே வருவோம், திருப்பியும் போதிப்போம், திருப்பியும் எங்களை சிறையில் அடைப்பார்கள், திருப்பியும் கடவுள் எங்களை வெளியே வருவாங்க, திருப்பி போதிப்பார்கள். இதே மாதிரி யாகப்பராங்க மனசுடைஞ்சு போயிட்டார். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டான்ற மாதிரி எப்ரோன்ற ஒரு ஆற்றம் பகுதியில் கரை பகுதியில் உட்கார்ந்து மனம் உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ அன்னை மரியாள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனா எங்க இருக்கிறாங்க? எருசலேம்ல யோவான் கூட இருக்கிறாங்க. யார் கூட இருக்காங்க? ஏன் யோவான் கூட இருக்கிறாங்க? அவர்கிட்ட தான் இயேசு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, எங்க அம்மா ஒழுங்கா பார்த்துக்கோயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால யோவான் கூட எருசலேம்ல இருக்கிறாரு. அப்படி இருக்கும் அன்னை மரியாள் யாகப்பருக்கு முதலாக பை லொகேஷன்ற விஷயம் அன்னை மரியாள் தான் நாங்கள் நிறைவேற்றுகிறார். பை லொகேஷன் அது ஒரே ஆள் 2 இடத்தில் இருப்பது. இது ஒரு சில புனிதர்கள் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்.
எனக்குமே வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்காக ஏதாச்சும் தயார் செய்யணுமேனு தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது இதை கண்டுபிடிச்சேன். இந்த பைலோகேஷன் 2 இடத்தில் ஒரே நபர் இருக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய அற்புதம் இறைவன் கொடுக்குற கொடை. அந்த கொடை சிலருக்கு தான் இருந்தது. உதாரணத்துக்கு இருந்தோம்னா அந்தோனியார் ஒருத்தர், பாத்திரே பியோ, இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருந்தவங்க. அன்னை மரியாள் இவர்களுக்கெல்லாம் முன்னே ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறான்றது வந்து நான் இப்போதான் உங்களுக்காக தயார் செய்யும்பொழுது உங்களை மாதிரி நானும் புதுசாக உங்களால் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அன்னை மரியாள் எருசலேமில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் யாகபொருளுக்கு வந்து தனியாக வரல, ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை மனம் தேற்றி அவருக்கு வந்து ஊக்கமூட்டுறாரு. என்ன பண்றாரு? மனம் தேற்றி ஊக்கமூட்டுறாரு. அப்படி ஊக்கமூட்டி என் மகனின் செயலை, என் மகனின் பணியை நீ தொடர்ந்து செய்ய யாருடைய உதவியும் உனக்கு வேண்டாம், அவரே உனக்கு உதவி செய்வார். உனக்காக நான் அவரிடம் எப்பொழுதுமே பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறேன். ஆக அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நீ முயற்சி செய், அதற்கு நானும் உதவுகிறேன் என்று அன்னை மரியாள் இயேசு இம்மண்ணில் விட்டு பிரிந்த பிறகும் அன்னை மரியாள் உயிரோடு இருந்த பொழுதும் இதை செய்து கொண்டே இருந்தார். அதனால்தான் அன்னை மரியாள் எப்பொழுதுமே இறை திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றி கொண்டே இருந்தார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது அன்னை மரியாள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க புனிதருங்க, அவங்க செஞ்சுட்டாங்க. இதனால நம்ம என்ன கற்றுக்கணும்? இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன இறைவார்த்தையில் என்னது? ஆண்டவரே நான் உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். எதெல்லாம் இறைவன், நான் இதை செஞ்ச இறைவன் எனக்கு இது சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்களா? அதை மட்டும் செய்வது தான் இறை திருவுளம். ஒரு சிலருக்கு வந்து புரிய வைப்பார், இது வேண்டாம் மகனே, இது ஓகே அப்படின்னு புரிய வைப்பார். அது பல விதம் இருக்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த நினைப்புல தூங்கினீங்க அதனால கனவுல இப்படி தோணுச்சு. அப்படிலாம் கிடையாது. அந்த கனவுல தோன்றுவதும் இறைவனுடைய வார்த்தையாக இருக்கலாம். அது உண்மையில் இறைவனுக்கு உகந்ததாக பார்க்கணும், நமக்கு உகந்ததான்னு பார்க்கக்கூடாது. யாருக்கு உகந்ததாக பார்க்க வேண்டும்? இறைவனுக்கு உகந்ததாக இருக்குதான்னு அது பார்த்தீங்கன்னா அதுதான் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுலேயும் அத்தகைய திருவுளத்தை ஏற்க அன்னை மரியாளுக்கு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், வலிகளையும் வேதனையும் ஏற்றக்கூடிய மனநிலை அன்னை மரியாளிடம் இருந்தது. அதே போல் இறை திருவுளம் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமெல்லாம் கொடுத்துட முடியாது. எத்தனையோ ஃபாதர்ஸ் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன்ட்டு வராங்க. ரீசெண்டாக கூட ஒரு ஃபாதர் வந்து மன உளைச்சலில் இறந்துட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். இறை திருவுளத்தை ஏற்கும் பொழுது பல நேரங்களில் நமக்கு துன்பங்கள் வரும். இறை திருவுளத்தை ஏற்கும் பொழுது பல நேரங்களில் எதிர்ப்பு வரும். இவங்களாலேயே நமக்கு எதிர்ப்பு வருதுன்னு கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அத்தகைய எதிர்ப்பும் துன்பமும் நமக்கு கண்டிப்பாக வரும். அது வந்து அங்கி போட்டால் தான் இல்லை, உங்களை மாதிரி லுங்கி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதிலிருந்து மீட்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடம் எப்பொழுதுமே, ஆண்டவரே நான் உன் அடிமை, உங்கள் சொற்களையே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு அவர்கிட்ட விட்டுருங்க. நல்லதோ சரியோ, நல்லதோ தப்போ, வெற்றியோ தோல்வியோ அவர்கிட்ட விட்டுருங்க. ஆனால் அதை நிறைவேற்றுவது நமது கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும்னு எல்லாத்தையுமே நீங்கள் கடவுளிடம் ஒப்பு கொடுப்பது தான் நம்மளுடைய ஒரே கடமையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அன்னையின் துணை நமக்கு எப்பொழுதும் வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் பாஸ்போர்ட் இதுக்கு லைசன்ஸ் எடுக்க போகிறேன். 3 நாள் அலைஞ்சிட்டேன். நமக்கு தான் தெரியுமே, கவர்மெண்ட் ஆஃபீஸில் போன உடனே எல்லாமே கிடச்சிருமா? என்ன தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் இன்றைக்கி அவர் வரல, இன்றைக்கி இவர் வரல, இன்றைக்கி இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. 3 நாள் அப்புறம் செலவு பண்ண வேண்டியது எனக்கு மொத்தம் 3000 ரூபா தான். நான் லைசன்ஸ் 2007 நான் வந்து லைசன்ஸ் எடுத்தேன், 2 வீலர் வித் 4 வீலர். 2007 எடுக்கும்போது அது டாக்குமெண்டேஷன் மொத்தமாக சேர்த்து 3000 ரூபா தான். ஏறக்குறைய நான் 7000 ரூபாய் டிரான்ஸ்போர்ட்டேஷனு. அப்புறம் இவரை போய் பார்க்கும்போது அவர் வந்து இதெல்லாம் இதுக்கு இவ்வளோ ஃபைன் கட்டணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்பாரு. அப்படி எதுவுமே இல்லைங்களே, இல்லை கட்டினா தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி 7000 ரூபா தான் அப்படி செலவு எடுத்து போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்போ வந்து பிரதராக தான் இருந்தேன். அப்பயும் அப்போ இன்னொரு பிரதர் வந்து, நானும் வந்து உன்ன மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும்டா அப்படின்னா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாரிஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். பிரதர் என்ன கேட்குறது, என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லை பிரதர் லைசன்ஸ் எடுக்கணுமா, இந்த ப்ரொசீஜர் சொல்லுங்கள். ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியுமா, சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் என்ன பண்ணார், பிரதர் நாளைக்கு காலையில் ஃபோட்டோ 2 வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு இந்த டைமுக்கு வந்துடுங்க பிரதர் அப்படின்னாரு.
இவர் அந்த நேரத்துக்கு போனார், உடனே முடித்தாங்க. எல்எல்ஆர் போட்டு 1 மணி நேரத்தில் ரிட்டர்ன் பண்ணிட்டார். 1 மாதம் கழிச்சு எல்எல்ஆர் முடிஞ்ச உடனே திருப்பியும் போனார். இந்த டைமிங் போக சொன்னாங்க, உடனே வந்துட்டார். அவருக்கு 3000 ரூபா வித் டிஏ ஒரு 100 ரூபா இருக்கும், அவ்வளோதான் செலவு. 3 நாள் அலைச்சல்லாம் கிடையாது. நான் எல்எல்ஆர் முடிச்சு லைசன்ஸுக்குமே அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ வந்து அவர் சொன்னது தான், சார் ப்ரொசீஜர் உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தான் நல்லா தெரியும். நான் எப்படி மூவ் பண்ணுறது எனக்கு தெரியும். நீங்கள் என்கிட்ட வந்து என்ன ஈஸியாக முடிஞ்சிருக்கலாமே. அதே போல் தான் மக்களே, பல நேரம் நம்ம ஆண்டவரிடம் நான் நேரடியாக பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட மட்டும் நான் வேண்டினா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கான சரியான ப்ரொசீஜர்லாம் கிடையாது, ப்ரொசீஜர்லாம் தெரியாது சொல்லப்போனால். அப்போது அந்த ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சவர் யார்? அன்னை மரியாள். வெரி குட். அதுக்காக தான் ஒரு நேரம் மூச்சு முடிச்சு பேசிகிட்டு இருந்தேன், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. அத்தகைய அன்னை மரியாளிடம் நம்மளுடைய ஜெபங்களையும் நம்மளுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைக்கும் பொழுது அன்னை மரியாள் இன்னும் அதிகமாக பரிந்து பேசுவோம். அவர் வழியாக ஆண்டவரை அடைய வேண்டும். அன்னையின் பக்தி முயற்சி நம் திருப்பலியிலும் மற்ற அருள் அடையாளங்களில் இன்னும் ஆழமான அர்த்தங்களோடு நல்ல செய்கிறது, நல்ல திருப்பலியில் பங்கேற்பது, இன்னும் பல விஷயங்களில் இன்னும் நம்மை சீர்திருத்தும். எது? அன்னை மரியாளின் பக்தி. எனவே அதே மனநிலையோடு அன்னையின் வழியாக இறைவனை அடைய தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம்.